வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 86 புள்ளிகள் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சின்ன ஒரு இறக்கம். ஆனால் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று வந்து ட்ரம்ப் அவர்கள் நான் இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு 25% டாரிஃப் போட நேற்று சாயந்தரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி கிட்டத்தட்ட அவர் வந்து அறிவிப்பு வந்தது. அறிவிப்பு வந்ததுலேருந்து நம்ம மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தையே வந்து காலையில் வரைக்கும் ஓடிச்சு. நேற்று கிஃப்ட் நிஃப்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 190 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கி இருந்தது. அதேமாதிரி மார்னிங்கும் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஸ்டார்டிங் வந்து மைனஸ் ஒரு 190 புள்ளிகள் மைனஸில் இருந்தது. அது நம்ம சந்தையில் இன்றைக்கி காலையில் ப்ரீ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள்லேருந்து அப்படி ஏறி வந்து கடைசியில் ஒரு 210 புள்ளிகள் ப்ரீ ஓப்பனிங்கில் வந்து மைனஸில் வந்து இருந்தது. அது தொடர்ந்து கண்டினியூவாக வந்து நம்ம இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சந்தை வந்து கடைசியில் பார்த்தோம்னா ட்ரம்ப்புடைய அந்த அதிரடிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சந்தை வந்து அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்படின்னா அப்படியே வந்து மேலே கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தா ஒரு 70 புள்ளிகள் வந்து மேலே வந்தது. நீங்கள் அதுவே நிஃப்டியோட எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி அது வந்து சின்ன இறக்கத்தோட முடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் டேல எப்பயும் முடிகிற மாதிரி. ஆனால் ட்ரம்ப்போட இந்த நேற்று சொன்ன இதுக்கு வந்து எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து பெருசாக வந்து அவர் வந்து இதுவாக எடுத்துக்கிடல. அவரோட பேச்சை வந்து எந்த விதமான ஒரு போக்குக்கும் எடுத்துக்கிடல. இது அவர் சொன்னதுக்கான சில காரணங்கள் புள்ளிகளும் இருக்குது. ஏன் அவர் நேற்று சொன்னார் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் சொல்லாத திடீர்னு மனுஷன் ஏற்கனவே ஆகஸ்ட் 1 நமக்கு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு நேற்று பார்த்தோம் அப்படியே நேற்று ஒரு 5 மணிக்கு அந்த அறிவிப்பு வருது. ஏன் அந்த அறிவிப்பு வருது அப்படின்னு பார்த்தா கடந்த ஒரு 2-3 நாளாகவே 3 செஷனில் வந்து நாடாளுமன்றத்தில் திரு ஜெய்சங்கர், திரு அமித்ஷா, நம்ம நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்களும் வந்து நாடாளுமன்றத்தில் நேற்று வந்து உரை நடந்தது. அதில் வந்து எந்த வெளிநாட்டு தலையீடுகளும் கிடையாது. நாங்கள் போர் நிப்பாட்டுறதுக்கு யார் அமெரிக்காவோ இப்போ சில முக்கியமான எந்த ஒரு நாடும் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் போரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எங்களை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளலை. அதுக்கு வந்து எந்த இடமும் இல்லை. நாங்கள் அடித்த அடியில் 22 நிமிஷம் அடியில் வந்து பாகிஸ்தான் வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த போரை நிப்பாட்டணும்னு நேற்று வந்து பிரதமர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை ஆணித்தரமாக சொன்னதுனால அவருக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ஈகோ கிளம்பியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது நமக்கு எதிராக வந்து நாடாளுமன்றத்துலேயே வந்து இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு 25% டாரிஃப் போடுறோம். அதெல்லாம் பிரிக்ஸ் கண்ட்ரிக்கெலாம் யாரெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவோம் அப்படின்லாம் வந்து நேற்று வந்து ஏற்கனவே பேசுனது இதெல்லாம் வச்சு நேற்று வந்து டாரிஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாரிஃபில் நம்ம மார்க்கெட் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இதுவாகிடுச்சு. அவர் அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து மார்க்கெட் அவர் ஜோக்கர் மாதிரி வருங்காலம் அவர் ஜோக்கர் மாதிரி எடுத்துக்கிடும். ஸோ அவரோட பேச்சை வந்து எதுக்குமே வந்து எடுத்துக்கிடாமல் ரியாக்டைப் பண்ணாது அப்படின்ற முறை பெறும். ஏதாவது ஒரு நியூஸில் வந்து உண்மையை சொல்லி பேசினா அப்படின்னா அது ஓகே அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை வந்து எடுத்துக்கிடும். கண்டினியூஸாக மார்க்கெட்டை வந்து இப்படி பேசி இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று காலையில் ஒன்று பேசிட்டு சாயந்தரம் ஒன்று பேசினா மார்க்கெட் அதை வந்து ரியாக்ஷன் வந்து பெருசாக எடுத்துக்கிட வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 296 புள்ளிகள் இன்றைக்கி இறக்கம். அதே மாதிரி பிஎஸ்சி மிட் கேப் ஸ்மால் கேப் ஒரு நல்ல இறக்கத்தில் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் வந்து ஒரு 320 புள்ளிகள் இறக்கம். ஸ்மால் கேப் பங்குகள் ஒரு 456 புள்ளிகள் இறக்கம். அது பிஎஸ்சி 100, பிஎஸ்சி 200, பிஎஸ்சி 500, நிஃப்டி 100, நிஃப்டி 200 எல்லாமே இறக்கும். நிஃப்டி 500 பார்த்தா 112 புள்ளிகள் இறக்கும். நிஃப்டி மிட் கேப் பார்த்தா 541 புள்ளிகள் இறக்கும். நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தா 198 புள்ளிகள் இறக்கும். கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்தது இன்றைக்கி. அதேமாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி செக்டர் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பங்குகளுக்கு ஒரு பங்கு தான் ஏற்றம் இருந்தது. 3 பங்குகள் இறக்கமாக இருந்தது, ஒரு பங்கு ஏற்றம் இருந்தது. 1525 பங்குகள் அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் பார்த்தா 2500 பங்குகள் டிக்ளைன்ஸ். 131 பங்குகள் 52 ஹையாக இருந்தது. 91 பங்குகள் லோவாக இருந்தது. அதேமாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் 1045, டிக்ளைன்ஸ் வந்து 1907, அதாவது 2க்கு 1 அப்படின்னு தான் 2 பங்குகள் இறக்கம்னா ஒரு பங்கு ஏற்றம் இருந்தது. 52 ஹை பார்த்தோம் அப்படின்னா 72, 52 லோவும் பார்த்தோம் 50, கிட்டத்தட்ட ரெண்டும் சரிசமமாக இருந்தது இன்றைக்கி. அதேமாதிரி 52 அப்பர் சர்க்கிட் 82, லோவர் சர்க்கிட் 60, இதுவும் வந்து கிட்டத்தட்ட நிகராகவே இருக்குது இன்றைக்கி மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி வந்து நம்ம பிரதமர் அவங்கள்ட்ட வந்து இன்றைக்கி மீட் பண்ணியிருக்காரு. ஸோ பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கி ட்ரம்ப்போட டாரிஃப் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூகே கூட 0% ட்ரேட் டீல் அப்படின்றது வந்திருக்கோம். நம்ம வந்து உலக நாடுகளுக்கு இருக்க எதிராக வந்து 0% ட்ரேட் டீல் அப்படின்ற முறையில் நம்ம போகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஒரு 8% கூட இறங்கியிருந்தது. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 8% இறங்கியிருந்தது. ஹிந்துஸ்தான் காப்பர் ஒரு 7% கிட்ட இறங்கியிருந்தது. ரிலாக்ஸா ஃபுட்வேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6% இறங்கியிருந்தது. ஜிஹெச்சியில் ஒரு 6%, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ரெடிங்டன், பிர்லா சாஃப்ட், இண்டஸ் டவர்ஸ், ஐஎல் ஃபினான்ஸ், டிசிபி பேங்க், கேம்ப்ஸ், சம்பல் ஃபர்டிலைசர், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், கோகுல்தாக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், அரவிந்த் லிமிடெட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், பிரிசம் ஜான்சன், ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன், அதானி என்டர்பிரைசஸ், ஜென் டெக்னாலஜிஸ், வெல்ஸ்பன் லிவிங், கேப்லின் பாயிண்ட் லேப்,
மகாநகர் கேஸ், ஆர்த்தி ஃபார்மா லேப், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜூப்ளின் ஃபார்மா, வெப்சால் எனர்ஜி சிஸ்டம், ஐனக்ஸ் விண்ட், அப்புறம் மார்க்சன் ஃபார்மா, பிரீமியர் எனர்ஜி, பாரஸ் டிஃபென்ஸ், இந்த மாதிரி பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 4-7% இறங்கிய பங்குகளாக இருக்குது இன்றைக்கி. அதேமாதிரி இந்த ட்ரம்ப்போட அதிரடிக்கும் வந்து நானும் அதிரடி காட்டு வந்து சில பங்குகள் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்தது. அதில் வந்து ஹெக் கிட்டத்தட்ட 8%, அதேமாதிரி கெய்ன்ஸ் கிட்டத்தட்ட 10% ஏற்றம் கொடுத்தது. ஆக்சுவஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது. கிரீன்ஸ் காட்டன் கொஞ்சம் 2-3 செஷனாகவே நல்லாயிருக்கு பங்கு, கிட்டத்தட்ட அதுவும் இன்றைக்கி 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. இமாமி ஒரு 6%, ஜி வெர்னோவா 5%, ஆர்ச்சிட் ஃபார்மா, கிர்லோஸ்கர் ஃபினோமெட்டிக், கார்ட்ரேட் டெக், அலைட் பிளண்டர்ஸ், கிர்லோஸ்கர் ஃபெரோஸ், ஆல்கைல் அமின்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், கார்டேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், பாரதிக் ஃபாஸ்பேட், கிராஃபைட், நவா, மோஸ்டிப் டெக்னாலஜி, பூனாவாலா, ஆதித்ய பிர்லா கேபிட்டல், ஹூண்டாய் மோட்டார், பாரதி எக்ஸகாம், கேபி எனர்ஜி, ஜியோ ஃபினான்ஷியல், யாத்ராத் ஹாஸ்பிட்டல், பிசி ஜுவல்லர்ஸ், லக்ஷ்மி ஆர்கானிக், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அவலான் டெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3% 7% ஏறிய பங்குகள் இன்றைக்கி இதெல்லாம். அதேமாதிரி நேற்று சுவாரி ஆக்ரோன்னு சொல்லி ஒரு பங்கு இருந்து 15% கிட்ட, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 15% அந்த பங்கு இருந்து. அதேமாதிரி பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு, நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருந்தது இன்றைக்கி பங்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட செக்யூரிட்டி இந்தியா ஒரு 10% ஏற்றம் இருந்தது. சால் ஸ்டீல் அப்படின்ற ஒரு நிறுவனம் 10% ஏற்றம், எம்எஸ்பி ஸ்டீல் அண்ட் பவர் 10%, எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா ஒரு 10% ஏற்றம் கொடுத்தது, இபேக் டியூரபிள்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருந்தது, 8% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர், லாய்ஸ் என்டர்பிரைசஸ், பன்சாலி இன்ஜினியரிங், கேம்கான் ஸ்பெஷாலிட்டி, சங்கரா பில்டிங், சௌராஷ்டிரா சிமெண்ட், விம்டா லேப்ஸ், டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல், டைமக்ஸ் குரூப், லோட்டஸ் சாக்லேட், புடென்ஷியல் சுகர், ஈகோ ரீசைக்ளிங், இந்த மாதிரி பங்குகள் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-8% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதில் உஷா மார்டின் கூட இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஆதித்ய பிர்லா மணி ஒரு 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் ஒரு 3-4% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்புறம் அர்ஃபின் இந்தியா அதுவும் ஒரு 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. லைஃப்யூசன் இன்ஜினியர்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட அது 4% ஏற்றம். பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு 4% ஏற்றம். ஹெச்பிஎல் எலக்ட்ரிக், ஃபினோ பேமெண்ட்ஸ், கரூர் வைஷ்யா, ஓஸ்வால் பம்ப்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இண்டெக்ஸை வந்து நகட்டிட்டு போன பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13 பங்குகள் ஏற்றத்தோடு இருந்தது. 37 பங்குகள் இன்றைக்கி இறக்கம், கிட்டத்தட்ட 50 பங்குகளில். அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், லார்சன் அண்ட் டர்போ, சன் ஃபார்மா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் இறக்கம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஹெச்யூஎல், ஏடிசி, எட்டர்னல், ஜியோ ஃபினான்ஷியல், கோடக் பேங்க், ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பவர் கிரிட், நெஸ்லே, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹீரோ மோட்டோ கார்ப், எஸ்பிஐ லைஃப். ஸோ இந்த பங்குகள் தான் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கிட்டத்தட்ட 13 பங்குகள் இன்றைக்கி வந்து மேல் நோக்கி நகற்றிய பங்குகளாக இருந்தது. கீழ் நோக்கி கடைசியில் இறக்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37 பங்குகள் அதில் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து நெகட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண புள்ளிகள் அப்படின்னு பார்க்கவும் 138 புள்ளிகள், பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணி புள்ளிகள் 51 புள்ளிகள். ஸோ இதை கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட 86 புள்ளிகள் மைனஸ் இன்றைக்கி மார்க்கெட். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கு வேர்ல்டு இண்டிசஸும் வந்து காரணம். ஸோ அதே மாதிரி சைனா, ஜப்பானோட இண்டிசஸ், டாக்ஸ், ஜெர்மனியோட டாக்ஸ், அதே மாதிரி ஹாங்சாங். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து இன்றைக்கி இறக்கத்தில் முடிகிறதும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு முடியும் போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு மார்க்கெட்டோட பெரிய லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,600 24,650 ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ இதை பிரேக் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,450 இதுலேருந்து 400 ஒரு நல்ல ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படுற புள்ளிகள் பார்த்தீங்கன்னா 24,900 24,920 இதை வந்து பிரேக் பண்ணி போகும்போது 25,000. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம நாளைக்கு நம்ம நடக்க போகிற மார்க்கெட் வந்து எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி திங்கள் செவ்வாய் வந்து எந்த லெவலில் மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்து ரேலி வருதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி நிஃப்டியோட கேண்டில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வீக்காக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் சந்தையை வந்து நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட இந்த அதிரடியில் சில பங்குகள் வந்து நல்ல முறையில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த பங்குகளை இங்கே பார்க்க நான் ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 ஸ்டாக்கை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த 5 ஸ்டாக்கை வந்து நான் வந்து என்னுடைய படிப்பினுக்காக நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் வந்து யாரையும் வந்து வாங்குங்க, இதை வந்து வில்லுங்கன்னு சொல்லி நான் இதில் வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறதா தான் வாங்கலாம். ஸோ இது வந்து வாங்கக்கூடியதோ விற்கக்கூடிய அட்வைஸ் கிடையாது. இது என்னோடய படிப்பினுக்காக நான் சொல்கிறது தான். இதில் வந்து பார்க்க போகிற முதல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6,150 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய ஆல் டைம் ஹை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக தெரிஞ்சது. ஸ்டாக்கோட வால்யூம் நல்லா இருக்குது. இன்றைக்கி
இதனுடைய ஜனவரி மந்த் ஹை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7,500 கிட்டத்தட்ட இருக்குது மேலே. ஸோ அதுலேருந்து இறங்கி வந்து இப்போ திரும்ப வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு 6,150 கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 7,200 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பங்குக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு வந்து இபேக் டியூரபிள் அப்படின்ற ஒரு பங்கு. இதனுடைய ஹை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 மேலே இருந்த ஸ்டாக் இது. கிட்டத்தட்ட படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 390 ரேஞ்சில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து வால்யூம் நல்லா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏற்றமும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரேக் அவுட் கூட இருக்குது. ஒரு போன மாதம் 15 மேலே போட்ட ஒரு சின்ன பிரேக் அவுட் இருக்குது. மேற்கொண்டு இது வந்து 400 410 மேலே போகும்போது ஒரு நகர்வு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பங்குகளையும் நீங்கள் கவனிக்கலாம். 410 410 கிடக்கும்போது என்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 20% ஏற்றம் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 390 இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 460 ரேஞ்சுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த சில நாட்களில். இந்த பங்கு இறங்கிச்சுனாலும் கவனிக்கலாம். பங்கு நல்ல பங்கு தான். அதுக்கு அடுத்த பங்காக வந்து நம்ம கவனிக்க போகிறது SPML இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றம் இருந்தது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா போன செப்டம்பர் ஹையை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வால்யூமும் சில நாட்களில் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 308 ரேஞ்சில் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை வந்து லாங் டேர்மில் கவனிக்கிறவங்க இல்லை மிட் கேப்பில் நடுத்தரமான ஒரு சில மாதங்கள் கவனிக்கிறவங்க வாங்கி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 420 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு 3 மாதம் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கும் போது 400 420 வரைக்கும் போகும். ஸோ இந்த பங்கை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிக்கலாம். SPML இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு. நான்காவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து கெம்கான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 243 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கெமிக்கல் பங்கு கம்பெனிகள்லாம் சில நாட்களாக வந்து ஏற்றம் கொண்டுட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த பங்கு வந்து நம்ம கவனிக்கலாம். 243 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது வந்து 2020 வந்த பங்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு இறக்கத்துக்கு பிறகு ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுலேருந்து ஒரு 320 300 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு மாதிரி தெரியுது. ஸோ வீக்லி பேசிஸில் ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்து வந்திருக்கு இந்த பங்கு. ஸோ இப்போ 243 தான் அடுத்த ஒரு லெவல் ஒரு 290 295 வரைக்கும் ஒரு 10 15% லாபம் கொடுக்கக்கூடிய பங்காக தெரியுது எனக்கு. இந்த இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஏஷியன் எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இப்போ 351 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது. நல்ல ஒரு வால்யூமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிட்டத்தட்ட 450 ரேஞ்சில் ட்ரேடான பங்கு. ஸோ அப்புறம் சந்தையோட இறக்கத்தில் வந்து இப்போ கீழே வந்துட்டு இப்போ திரும்ப வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 351 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அடுத்த நகர்வு அப்படின்னு பார்க்குற 380 400 வரைக்கும் போகலாம். ஒரு 50 60 கூடலாம். ஸோ 10-15% வரைக்கும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் சொன்ன பங்குகள் எதுவுமே வந்து உங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் பரிந்துரை கிடையாது. நீங்கள் அந்த பங்குகளை வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால். அதே மாதிரி நம்ம குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட பங்குகள் எதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி எதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி பேசலாம். நம்மளுடைய இதுலேயே வந்து ஸ்விங் கால்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.